ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஈக்விட்டி ரிசர்ச்னா என்ன, ஈக்விட்டி ரிசர்ச்சோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எல்லாமே அப் டு டேட்டுன்னு சொல்ல முடியாது. சிலது கொஞ்சம் பழசு, சிலது கொஞ்சம் ரீசெண்டாக வெளியிட்ட ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ். நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற சில கம்பெனிஸ் ஐடிசி, சிஎம்எஸ் இன்ஃபோ சிஸ்டம்ஸ், ஐஎக்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், கேபிஐடி போன்ற கம்பெனிஸ் எக்ஸாம்பிள்ஸாக வச்சுக்கிட்டு சில ப்ரோக்கரேஜ் கால்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அவங்க டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, பை ரேட்டிங்காக, செல் ரேட்டிங்காக, ஹோல்ட் ரேட்டிங்காங்கிறத கொடுத்துருப்பாங்க. என்ன ரேஷ்னல் அடிப்படையில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்கங்கிறத ஒரு டீட்டெயில் டாக்குமெண்ட்டாக அவங்க எப்போவுமே சப்மிட் பண்ணுவாங்க. அதை நம்ம படித்தாலே சில இம்பார்ட்டண்டான ஐடியாஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இதை மட்டும் வச்சு நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணவே முடியாது. நம்ம ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணலனாலும் ஈக்விட்டி ரிசர்ச் எப்படி பண்ணுறதுங்கிறதுக்கு இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் படித்தா ஐடியா கிடைக்கும். நம்ம இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இல்லைனாலும் கொஞ்சம் ஷார்ட்டாக நம்மளுக்கு எதனால் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் என்ன, இந்த கம்பெனியில் இருக்கிற இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் என்ன, இவங்களோட ஏர்னிங்ஸ் க்ரோத் ரேட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணி அதை பாயிண்டர்ஸாக நோட் பண்ணிக்கிட்டு வந்து எவ்ரி குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வரும்போதோ இல்லை எவ்ரி ஆனுவல் ரிப்போர்ட் வரும்போதோ நம்ம அதை கிராஸ் செக் பண்ணி நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோமா, அடுத்த இயருக்கு இல்லை அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு அவங்க என்ன கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் அவங்க பாஸ்ட்டில் மீட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்களாங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் ஒரு கம்பெனியோட நம்மளால் லாங் டேர்மில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் சில எக்ஸாம்பிள்ஸ்லேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஐடிசிக்கு ஐசிஐசிஐ டைரக்ட்லேருந்து ஒரு ப்ரோக்கரேஜ் கால் விட்டுருந்தாங்க. டார்கெட் ப்ரைஸ் 505 ரூபீஸாக கொடுத்துருக்காங்க. இது ஐடிசி 419 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது விட்ட ப்ரோக்கரேஜ் கால். ஐடிசி இந்த டாக்ஸ் ஹைக் வந்தோடனே பெரிய ஃபாலை சந்திச்சது. அதுக்கு முன்னாடியே விட்ட ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் தான் இது. இவங்களோட Q2 FY26ஓட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தோடனே கான்ஃபரன்ஸ் கால்லாம் கேட்டுட்டு இவங்க ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க. இவங்க 505 ரூபீஸாக டார்கெட் ப்ரைஸை செட் பண்ணியிருக்காங்க. 20% அப்சைடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட் ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% அப்சைடுன்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷனல் என்னங்கிறத படிச்சிடும். சிகரெட் பிஸ்னஸோட வால்யூம் 6% க்ரோ ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நோ இன்க்ரீஸ் இன் டாக்ஸ் ரேட் ஆன் சிகரெட்ஸ் அண்ட் டிஃபரன்ஷியேட்டட் போர்ட்ஃபோலியோ எய்டிங் ஐடிசி டு ரிமைன் காம்படேட்டிவ் அகேன்ஸ்ட் இல்லிசிட் சிகரெட்ஸுங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அடுத்த குவார்ட்டர்லேயே கவர்மெண்ட் ஒரு ஆப் வச்சிருச்சு, அதை இவங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ இவங்க செகண்ட் குவார்ட்டர்லி ரிப்போர்ட் வந்தோடனே வெளியிட்ட ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் அடுத்த குவார்ட்டர்லேயே வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிருச்சு. இவங்க ரேஷனல் அடிபட்டு போயிருச்சு. பட் இவங்க சில இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸாக கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு வருது. இவங்களோட நான் சிகரெட் எஃப்எம்சிஜி க்ரூ பை 6.9%. ஆர்கானிக் போர்ட்ஃபோலியோவும் சில இம்பார்ட்டண்டான அக்விசிஷன்ஸும் சேர்த்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராங்க. இவங்க மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுங்கிற மாதிரி இவங்க ஒரு ரேஷனல் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 20,000 crores இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸில், நெக்ஸ்ட் 5 இயர்ஸில். இவங்களுக்கு ஸ்ட்ராங் கேஷ் ஃப்ளோ இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இவங்களால் பண்ணவும் முடியும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இவங்களோட க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸை இன்னும் பெட்டராகும் இந்த லாங் ரன்னுங்கிற மாதிரி ஒரு ரேஷனலை எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் நல்ல க்ரோத் காட்டும், இவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபியூச்சரில் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் சிகரெட் பிஸ்னஸில் எந்த டாக்ஸ் ஹைக்கும் இது வரைக்கும் வரல, அதனால் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேர்திங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை இவங்க வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க Q2 FY26ஓட பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் FY26ஓட பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸ் இதெல்லாம் நம்மளே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அவங்க கொஞ்சம் டீட்டெயிலாக அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தனித்தனியாக ஈச் செக்மெண்ட் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ், அக்ரி பிஸ்னஸ், பேப்பர் பிஸ்னஸ், ஃபுட் டெக் பிஸ்னஸ் எல்லாம் வந்து தனித்தனியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரிவிஷன் இன் ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இவங்க எவ்ரி இயர் இல்லை எவ்ரி குவார்ட்டர் வந்து இவங்க எதிர்பார்க்குற ஏர்னிங்ஸை, அதாவது FY26 இவங்க பண்ணாங்கன்னா FY27ஓட ஃபார்வர்ட் ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கும், FY28ஓட ஏர்னிங்ஸ் எப்படி இருக்குங்கிற மாதிரி இவங்க சில அசம்ஷன்ஸ் பண்ணி எஸ்டிமேட் பண்ணுவாங்க. அதை இவங்க அவங்களோட ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டில் வெளியிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, பை கால், செல் கால்லாம் கொடுப்பாங்க. ஸோ இவங்களோட ரெவென்யூஸ், எபிட்டா மார்ஜின், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், இபிஎஸ்ல இருக்கிற ரிவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா FY26க்கு 2% வந்து ரெவென்யூ கம்மியாகுங்கிற மாதிரி அவங்களோட எஸ்டிமேட்ஸை மாற்றிருக்காங்க. இவங்களோட எபிட்டாவும் 1.6% கம்மியாகுங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 0.7% கம்மியாகுங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க சில சேஞ்சஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் தேர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கம்பெனி, மேனேஜ்மெண்ட்ஸ் கைடன்ஸ் and their ability to meet guidance, future potential of the industry that the company is situated in. இதெல்லாம் அவங்க கணக்கில் வச்சு தான் இந்த எஸ்டிமேட்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் மட்டும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்களே ஸ்டடி பண்ணி டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். SOTP வேல்யூவேஷன், சம் ஆஃப் த பார்ட்ஸ் வேல்யூவேஷன் இவங்க ஐடிசிக்கு பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சிகரெட் பிஸ்னஸோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 18,759 rupees. அதோட இபிஎஸ் மட்டும் 25 PE கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 375 rupees per ஷேர் கிடைக்குதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க சிகரெட் பிஸ்னஸ்க்கு மட்டும் இவங்க 375 rupeesல எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்க்கு இவங்க கொடுக்குற PE பாருங்கள் 45. ஏன்னா நீங்கள் எஃப்எம்சிஜி பிஸ்னஸஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே 30-40க்கு மேலே தான் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஐடிசியோட எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் நல்லா க்ரோ ஆகிட்டும் வருது. ஸோ இவங்க 45 PE மல்டிபிளில் கொடுத்து
1.6 EPS அவங்க கொடுத்த பேட் 1996ஓட EPS தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா 1.6 கிடைக்குது. அப்போது 72 rupees இவங்க FMCG பிஸ்னஸ்க்கு மட்டுமே தனியாக கொடுக்கலாங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அந்த மாதிரி அக்ரி பிஸ்னஸ்க்கு 16 rupeesம் அவங்களோட பேப்பர் பிஸ்னஸ்க்கு 10 rupeesம் கொடுத்துருக்காங்க. ஐடிசி ஹோட்டல்ஸ் டீமர்ஜ் ஆயிருச்சு, இருந்தாலும் 40% ஸ்டேக் ஐடிசி கிட்ட தான் இருக்குது. ஸோ வேல்யூ ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஐடிசி ஹோல்டிங்ஸ் அண்ட் ஹோல்டிங் கம்பெனியோட டிஸ்கவுண்ட் எல்லாத்தையும் சேர்த்து 17 ரூபாய் ஐடிசி ஹோட்டல்ஸ்க்கு மட்டுமே இவங்க கொடுக்குறாங்க. கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவேலன்ஸும் சேர்த்து எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 ரூபா. ஸோ ஓவராலாக இவங்க சம் ஆஃப் த பார்ட்ஸில் இதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 504 ரூபா ஐடிசியோட வர்த்துங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் ஐடிசியோட பிஇ அப்போது வேறு மாதிரி இருந்திருக்கும். அவங்க சிகரெட் பிஸ்னஸ்க்கு மார்க்கெட் கொடுத்த வேல்யூஷன் தனி, அவங்க எஃப்எம்சிஜி பிஸ்னஸ்க்கு மார்க்கெட் கொடுத்த வேல்யூஷன் தனி. மார்க்கெட் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அக்ரிகேட் வேல்யூவேஷன் தான் கொடுக்கும். ஐடிசி இஸ் அண்டர் வேல்யூட், அதனால் நீங்கள் இதை வாங்கலாம், 20% அப்சைட் இருக்குங்கிற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்களோட ரேட்டிங்கோட ரேஷ்னல் பார்த்துரும். 15%க்கு மேலே மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருந்தால், அதாவது இவங்க கொடுக்குற டார்கெட் ப்ரைஸ்லேருந்து இப்போ இருக்கிற கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 15% கீழே இருந்ததுன்னா பை ரேட்டிங் கொடுப்பாங்க. வெறும் -5லேருந்து +15 வரைக்கும் இருந்ததுன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுப்பாங்க. -15லேருந்து -5%னா கூட ரெடியூஸ் தான் கொடுப்பாங்க. 15%க்கு மேலே இவங்க டார்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் செல் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரோக்கரேஜ் கால்ஸாக மைண்டில் வச்சுக்கோங்க. பை ரேட்டிங்கு செல் ரேட்டிங்னு பார்த்துட்டு பிளைண்டாக வாங்குறதோ விற்கிறதோ நம்ம பண்ணவே கூடாது. இன்ஃபேக்ட் ப்ரோக்கரேஜோட ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் படித்து நல்ல ரிப்போர்ட்ஸையும் படிக்கணும், நெகட்டிவாக வர ரிப்போர்ட்ஸை கண்டிப்பாக முக்கியமாக படிக்கணும். இதெல்லாம் நம்ம எவாலுவேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னுமே ஒரு கிளியரர் பிக்சர் கிடைக்கும். நம்ம ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் எழுதுகிற அளவுக்கு டைம் இல்லைனாலும், கண்டிப்பாக அது எழுதுகிற அளவுக்கு டைம் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக் பிக்கிங்கே பண்ணணும். எழுதுகிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைனா கூட நான் சொல்கிறது இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவாக டீட்டெயிலான ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச ஒரு 1 பேஜ் டாக்குமெண்ட்டோ 2 பேஜ் டாக்குமெண்ட் எழுதுறது கூட ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எதனால ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் எழுதணும். அப்படி எழுத டைம் இல்லை, ஒரு கம்பெனியில் ஈக்விட்டி ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லைன்னா கைண்ட்லி ஸ்டாப் இன்வெஸ்டிங் இன் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ். நம்ம தயவு செஞ்சு நம்மளோட பணத்தை அந்த மாதிரி தெரியாத இடத்துல போய் போடவே கூடாது. அதுக்கு ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் இருக்கிற ஒரு பிஎம்எஸ்லையோ இல்லை ஒரு நல்ல ஃபண்ட் மேனேஜர் ரன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஏஎம்சி ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லையோ இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னுமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். யூ வில் ஹேவ் அ ப்ரொஃபஷனல் ஹெல்பிங் யூ கிரியேட் வெல்த். இப்போ அடுத்த ரிப்போர்ட் பார்ப்போம். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க தேவையில்ல, சும்மா நம்ம மேலோட்டமாக படிச்சுட்டு போயிடுவோம். FY26 மியூட்டடாக இருக்கும். கைடன்ஸ் 11% ரெவன்யூ CAGR until FY30 மேனேஜ்மெண்ட் சொன்னது. JM ஃபினான்ஷியல் பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 465 rupees கொடுத்துருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டை 30th September 2025 வெளியிட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் குவார்ட்டர் வந்தோடனே வெளியிட்டிருக்காங்க. அப்போ சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் கரண்ட் ஷேர் ப்ரைஸ் என்னவாக இருந்தது? 373 rupees இருந்திருக்கு. இப்போ 280 rupees. ஸோ இது வந்து ரொம்ப மின்கூட்டியே கொடுத்துருக்காங்க. இவங்க FY30 வரைக்கும் ஒரு பாத் லேட் அவுட் பண்ணிட்டாங்க. இவங்க ஏடிஎம் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், இவங்க ரீட்டைல் சொல்யூஷன்ஸ், கேஷ் மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இவங்களோட அப்போ வெளியிட்ட குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்டை டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. நம்ம டேரெக்டாக இவங்க எப்படி வேல்யூவேட் பண்ணுறாங்க பார்க்க வந்துடும். பழைய ரெவன்யூஸ் எப்படி இருந்திருக்கு, பழைய எபிட்டா எப்படி இருந்திருக்கு, பழைய எபிட்டா மார்ஜின்ஸ், பழைய பேட்டு, பழைய ஃபார்வர்ட் இபிஎஸ் அவங்க என்னவா கொடுத்துருந்தாங்க, இப்போ அவங்க எப்படி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நம்ம இபிஎஸ் மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். 31.2 ஃபார் FY28 அவங்களோட ஓல்டு எஸ்டிமேட்டாக இருந்தது. இப்போ 29.1. ஸோ ஒரு 29.1 இபிஎஸ்ஸாக அவங்க FY28 ரீச் பண்ணிடுவாங்கங்கிற மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. FY27க்கு 25.8 ரீச் ஆயிடுவாங்கங்கிற மாதிரி இவங்க எஸ்டிமேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு 15 PE கொடுத்தா கூட அவங்க ஷேர் ப்ரைஸ் அரௌண்ட் 375 இருக்குங்கிறது தான் இவங்களோட அனாலிசிஸ். சிஎம்எஸ் இன்ஃபோஸோட PE சார்ட் எடுத்து பார்க்கும்போது சிஎம்எஸ் இன்ஃபோட கரண்ட் PE 13.4, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தீங்கன்னா 18.3. பட் ஆவரேஜாக இவங்க ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 15.9 PEயில். ஸோ 15.9 PEயில் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் ட்ரேட் ஆனாங்கன்னா இவங்க இந்த பர்டிகுலர் ஷேர் ப்ரைஸில் இருப்பாங்கங்கிற மாதிரி இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரீசனபிள். சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட ஃபியூச்சர் ஷேர் ப்ரைஸ் எவ்வளோவா இருக்குங்கிறது யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது இந்த பர்டிகுலர் ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டை வெளியிட்ட JM ஃபினான்ஷியலோட கருத்து மட்டும்தான். அவங்க இந்த கம்பெனியில் இந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்கணும். இவங்க ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அண்ட் டார்கெட் ப்ரைஸ் ஃபார் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸும் கொடுத்துருக்காங்க. April 2022 அவங்க கண்டினியூஸாக அவங்க டார்கெட் ப்ரைஸை இறக்கியிருக்காங்க. அவங்க ஏற்றின அளவுக்கே ஷேர் ப்ரைஸும் மேலே போயிட்டே இருந்தது. 2024 சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் நல்ல ரன் அப் கொடுத்துச்சு. அங்கேருந்து கரெக்ட் ஆகிட்டே வருது. இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் ப்ரைஸை கம்மி பண்ணிக்கிட்டே வராங்க. சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ் ஃபியூச்சரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். இப்போ நம்ம IEXத்தை பார்த்துருவோம். இது வந்து ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா ஹோல்ட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 127, டார்கெட் ப்ரைஸ் 135. ஸோ இவங்க நியூட்ரலான ரேட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். செல் ரேட்டிங் கொடுக்கல, ஹோல்ட் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த ரிப்போர்ட் ஆக்சுவலி டீட்டெயிலாக ஏற்கனவே படிச்சிருந்தேன். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. இவங்க IEXல ரொம்ப புல்லிஷாக இருக்காங்க. IEXோட ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப புல்லிஷாக இருக்காங்க. இவங்களோட எல்லா செக்மெண்ட்ஸும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்.
இவங்க இந்த எனர்ஜி செக்டார்லேயே பவர் எக்ஸ்சேஞ்சஸ்லேயே ரொம்ப புல்லிஷாக இருக்காங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இவங்களுக்கு இருக்கிற முக்கியமான விஷயம் இந்த ரெகுலேட்டரி ரிஸ்க் விச் இஸ் த மார்க்கெட் கப்ளிங். அதை பற்றி தான் அவங்க டீட்டெயில்டாகவும் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்லைடை எடுத்தால் அவங்களுக்கே புரியும். இருங்க ஒரே ஒரு செகண்ட். கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லியிருப்பாங்களே. IEX offers meaningful optionality through planned launches such as green RTM product. அது தவிர இவங்க IGX நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. இவங்க கார்பன் ரேட்டிங்குள்ளேயும் வராங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் கொண்டு வராங்க. கோல் எக்ஸ்சேஞ்சர் செட்டப் பண்ண போகிறதா அப்போ சொல்லியிருந்தாங்க. இப்போது அதுக்கு போர்டு அப்ரூவலும் வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் அவுட்லுக்ஸ் இருக்குது. இவங்களோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ ஈல்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. ROE ஸ்ட்ரக்சரலி 40% மேலே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த இன்டரும் CERC's மார்க்கெட் கப்ளிங் ஆர்டர் விச் மேண்டேட் சென்ட்ரலைஸ் ப்ரைஸ் டிஸ்கவரி ஃபார் DAM, அதாவது டே அட் மார்க்கெட் பை Jan 2026 ரிமைன்ஸ் அண்ட் ஓவர்ஹேங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? April 2026. இன்னுமே எந்த மார்க்கெட் கப்ளிங்கும் நடக்கலை. அது அடுத்த வருஷம் நடக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறிங்கிற மாதிரி தான் JM ஃபினான்ஷியல் அவங்களோட ரிப்போர்ட்டில் வெளியிட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ட்ரெஸ்டிங்கான ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட். அதை போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். ஸோ IEX இதை அப்பீல் பண்ணியிருக்காங்கிற மாதிரி விட்டுருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. மார்க்கெட் கப்ளிங் நடக்க தான் போகுது, பட் இன்னுமே டிராஃப்ட் ஸ்டேஜில் தான் இருக்குங்கிறத CERC அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அது எப்போ வருங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த ரெகுலேட்டரி ஓவர்ஹேங் இருக்கிற வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் டிசைட் பண்ணுவோம். பட் வி வில் கெட் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ். நாங்கள் இந்த மார்க்கெட் கப்ளிங் பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா வி வில் பிகம் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வி வுட் டர்ன் மோர் கன்ஸ்ட்ரக்டிவ் ஒன்ஸ் தேர் இஸ் கிரேட்டர் கிளாரிட்டி ஆன் த மார்க்கெட் பேஸ்ட் எக்கனாமிக் டிஸ்பேச் ஃப்ரேம்வொர்க் விச் ஹேஸ் பொட்டன்ஷியல் டு மெட்டீரியலி எக்ஸ்பேண்ட் அட்ரஸபிள் மார்க்கெட். ஸோ இந்த மார்க்கெட் கப்ளிங் ரெகுலேட்டரி ஓவர்ஹேங் IEX தலையிலேருந்து போனதுக்கப்புறம் தான் இவங்க கன்ஸ்ட்ரக்டிவாக இருப்பாங்க சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ரீசனபிள். நீங்கள் அந்த JM ஃபினான்ஷியலோட ஈக்விட்டி ரிசர்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மார்க்கெட் கப்ளிங் நடந்தாலும் IEXோட மார்க்கெட் ஷேர் அங்கேருந்து 60% விழுந்தாலும் அவங்க EPS எவ்வளோ க்ரோ ஆகும், 50% விழுந்தால் எவ்வளோ க்ரோ ஆகுங்கிறதுலாம் அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. முடிஞ்சால் அதை போய் ஸ்டடி பண்ணி பாருங்கள். இது வந்து IEX பற்றின வீடியோ கிடையாது. ஈக்விட்டி ரிசர்ச்சை எப்படி நம்ம இன்னும் பெட்டராக பண்ணலாங்கிற ஒரு ஐடியா தான். ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங்க்கு HDFC கொடுத்த ஒரு ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட். இதையும் நீங்கள் டைம் இருந்தால் ஸ்டடி பண்ணி பாருங்கள். நான் ஃபுல்லாக மறுபடியும் போயிட்டே இருந்தேன்னா ரொம்ப டீட்டெயிலாக போங்க. இவங்க டார்கெட் ப்ரைஸ் 330 rupees கொடுத்ததுக்கு ரேஷனல் கொடுத்துருக்காங்க. கோர் ப்ராடக்ட் செக்மெண்ட், ப்ரொடெக்டட் டைவர்சிஃபிகேஷன், அது தவிர ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குன்னு போட்டிருக்காங்க. லோன் க்ரோத் மாடரேட்டிங்காக இருக்குது. மீடியம் டேர்ம் கைடன்ஸும் ரொம்ப மானிட்டரபுளாக இருக்குது. அதை நம்ம கரெக்டாக அவங்க மேட்ச் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரிஸ்க் ரிவார்ட் டேர்னிங் ஃபேவரபிள், அப்கிரேட் டு ஆடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக இவங்களோட வேல்யூவேஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்போம். ரிஸ்க் ரிவார்ட் டேர்னிங் ஃபேவரபிள், வேல்யூவேஷன், நெட் இன்ட்ரெஸ்ட், சேஞ்ச் இன் எஸ்டிமேட்ஸ். ஓகே, நம்ம இவங்களோட சேஞ்ச் இன் எஸ்டிமேட்ஸ் மட்டும் டீட்டெயிலாக படிச்சிடும். டேரெக்டாக நம்ம புக் வேல்யூ பர் ஷேருக்கு வந்துடும். இவங்களோட FY28 ஏர்லியர் எஸ்டிமேட் வந்து 131 இருந்தது. அங்கேருந்து 131.2 ஏற்ற தான் ஏற்றிருக்காங்க. FY27க்கும் 112.8 130 பெரிய சேஞ்ச் இல்லை. பட் தி ரிமைன் கன்ஸ்ட்ரக்டிவ் அந்த பிஸ்னஸ். ஆப்டஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எதிர்பார்க்குறாங்க. 131னா மறுபடியும் ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ரிவர்ஷன் அந்த மீன் நடந்து ஒரு 2.5 டைம்ஸ் புக் 3 டைம்ஸ் புக் வந்தால் கூட ஷேர் ப்ரைஸ் 390 rupees 400 rupeesக்கு போகும் பை FY28ங்கிறத இவங்க எதிர்பார்க்குறாங்க. FY29 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டபுள் ஆகுங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. அது நடக்குதா இல்லைங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட்டில் எவ்வளோ ஒர்க் உள்ளே போகுதுங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்த்தா தான் தெரியும். இவங்க அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் FY26 to FY28 எப்படி க்ரோ ஆகுங்கிற ட்ரெஜெக்டரி வரைக்கும் இவங்க டீட்டெயில்டாக ரீசர்ச் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இன்னொரு கிளியரான பிக்சர் கிடைக்கும். சும்மா நம்ம ஒரு கம்பெனியை யாரோ ஆன்லைனில் சொல்லிட்டாங்க, அது நானாக இருக்கலாம், இல்லை என்னோட செவரல் பெட்டர் இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம், செவரல் பெட்டர் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கலாம், அவங்க சொல்லிட்டாங்க நம்ம வாங்கிட்டோன்னா இந்த கம்பெனியில் இருக்கிற சிக்கல்கள் என்னங்கிறது நம்மளுக்கு புரியாது. இந்த கம்பெனியில் என்ன நடந்தால் ஃபர்தராக வாங்கலாம், என்ன நடந்தால் நம்ம எக்ஸிட் ஆயிடணும், யோசிக்காமல் கரெக்டாக குயிக்காக ஆக்ட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. சம்டைம்ஸ் மார்க்கெட் வில் நெவர் கிவ் அஸ் டைம். விழும்போதும் ஒரு ஃபாலிங் நைஃப் மாதிரி டப்புன்னு விழுந்துச்சுன்னா நம்மளால் விற்கவே முடியாமல் போயிடும். ஏறும்போது நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வி ஷுட் டூ அவர் ஓன் ரீசர்ச்சுங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன். KPIT டெக்னாலஜிஸ் பற்றி ICICI டைரக்ட் கொடுத்த ஈக்விட்டி ரிசர்ச் ரிப்போர்ட் இது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1000 rupeesல இருக்கும்போது இவங்க இந்த வெளியிட்டிருக்காங்க. பட் Q3 FY26 வந்தக்கப்புறம் தான் வெளியிட்டிருக்காங்க. டார்கெட் ப்ரைஸை 1400 rupees செட் பண்ணியிருக்காங்க. 12 months டைமில் 1400 ரீச் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரண்ட் ஷேர் ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% அப்சைட் இருக்குது. ஸோ KPIT அதுக்கப்புறம் பயங்கரமாக விழுந்திருக்குங்கிறது யாராலுமே மறுக்கவே முடியாது. ரெவன்யூ க்ரோத் நல்லா இருக்குது. மொபிலிட்டி தீம்ஸ்க்கு இவங்க ப்ரையாரிட்டி தராங்க. AI இன்ஃபியூஷனுக்குள்ளே வராங்க. அது தவிர இவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக நல்ல பொசிஷனில் இருக்காங்க. இவங்க லாங் டேர்ம் காம்படிட்டிவ் வெச் இவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும். நல்ல நல்ல கான்ட்ராக்ட்ஸ் போட்டிருக்காங்க, நல்ல நல்ல பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஹைலைட்ஸ் அவுட்லுக்கெல்லாம் வந்து டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க.
டிவிடெண்ட் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம டேரெக்டாக இவங்களோட வேல்யூவேஷனுக்குள்ளே வந்துடும். இவங்களோட சேஞ்ச் அண்ட் எஸ்டிமேட்ஸ் கூட நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். டேரெக்டாக இபிஎஸ்க்கு வந்துடும். ஸோ அவங்களோட நியூ எஸ்டிமேட் இஸ் 41.7 ஃப்ரம் 43.2 கம்மி பண்ணியிருக்காங்க. 3.5% கம்மி பண்ணியிருக்காங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி 41 இபிஎஸ்ல கேபிஐடி ரீச் பண்ணாலும் FY28 முடியறதுக்குள்ளே ஒரு 25 பியிலே இப்போ இருக்கிற பியிலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தால் கூட தே வில் பி சம்வேர் அபவ் ₹1,000. 50% கிட்ட அப்சைட் இருக்குங்கிற மாதிரி தான் இந்த பர்டிகுலர் ஈக்விட்டி ரிசர்ச் சொல்லுது. நான் சொல்லலை. நான் என்னோட டார்கெட்ஸ் என்னங்கிறத இந்த ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்தக்கப்புறம் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். கேபியோட பர்ஃபார்மன்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக சூப்பராக இருந்திருக்கு. அவங்களோட டோட்டல் ரெவன்யூஸ் சார்ட்டையும் அவங்களோட நெட் இன்கம் சார்ட்டையும் நான் உங்களுக்கு சைட் பை சைடு வச்சு காட்டுறேன். அவங்க லிஸ்ட் ஆனதுலேருந்து எக்ஸப்ட் ஃபார் த கோவிட் டிப் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக ரெவன்யூஸை க்ரோ பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதை பற்றி அவங்க ப்ரௌடாகவும் சொல்லியிருக்காங்க. 22 கன்சிக்யூட்டிவ் குவார்ட்டர்ஸ் அவங்க ரெவன்யூ க்ரோ ஆயிருக்கு. இவங்களோட நெட் இன்கமும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தது எக்ஸப்ட் ஃபார் த லேட்டஸ்ட் இயர். அவங்க நெட் இன்கமில் ஒரு டிப் இருக்கும், அவங்க இபிஎஸ்ல ஒரு சின்ன டிப் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் ஷேர் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 60-70 பிலேருந்து சிக்னிஃபிகண்ட்டாக ட்ராப் ஆயிருக்கு. கேபிஐடியோட கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட் மார்ஜினை டேண்டமில் வச்சு பார்த்தோன்னா அவங்க கிராஸ் ப்ராஃபிட் மார்ஜின் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு மைனர் டிப் தான் இருக்குது. பட் நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸில் ஒரு சிக்னிஃபிகண்ட் டிப் இருக்குது. கிட்டத்தட்ட 14.4%லேருந்து 11.5% அவங்க நெட் ப்ராஃபிட் மார்ஜின் டிப் ஆயிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நெட் இன்கமும் டிப் ஆயிருக்கு. தீஸ் ஆர் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வை கேபிஐடி ஹஸ் சிக்னிஃபிகன்ட்லி கரெக்டட். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஷேர் ப்ரைஸ் கரெக்டாக வேண்டியதை விட அதிகமாக இருக்குங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். கேபிஐடி இப்போ ஒரு அட்ராக்டிவ் ஜோனில் வந்திருக்கு. இவங்க PE 25.4 இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேப் 182.2 பில்லியன், அதாவது 18,200 crores கிட்ட அவங்களோட மார்க்கெட் கேப் இருக்குது. என்டர்பிரைஸ் வேல்யூ 17,000 crores. ஸோ அவங்களோட டெட் ரொம்ப அதிகமாக இல்லைங்கிறது நம்மளுக்கு க்ளீனாகவே புரியுது. இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் எங்கேருந்து இம்ப்ரூவ் ஆகுங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெவன்யூ க்ரோத்தும் கண்டிப்பாக இருக்குங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த குவார்ட்டர்லேயே இது தெரியும். நெக்ஸ்ட் இயர் இதோட பெட்டராக இருக்கும். அண்ட் போக போக நாங்கள் மறுபடியும் எங்களோட யூஸ்வல் ரேட்ஸ்க்கு நாங்கள் வந்துடுவோங்கிற மாதிரி மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேபிஐடி இருக்கிற இண்டஸ்ட்ரி எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ ஐ பிலீவ் இன் திஸ் கம்பெனி. நான் இதில் ஒரு ஸ்டார்டர் பொசிஷன் எடுத்திருந்தேங்கிறது உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் என்னோட பர்ச்சேஸஸ் பற்றி உங்ககிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கேபிஐடி டெக் ஹோல்ட் பண்ணுறீங்களா, இல்லை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண எனி ஆஃப் த அதர் கம்பெனிஸ் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸையுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.